முத்துவுக்கு இங்கே சீதா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, மாமா நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு சீதா, மறுபடியும் ஏதாவது அருண்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் அருணுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும், வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்காவும் முடிஞ்சால் கூட்டுவாங்களே, வீட்டில் இருந்தீங்கன்னா அக்காவும் சேர்த்து கூட்டுவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பதறாம இரு, எதாக இருந்தாலும் பதட்டமா இல்லாமல் இருமா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒரு பதட்டம் இல்லைங்க, நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்னன்னு தெரியலையே, சீதா வர சொல்லியிருக்கிறா மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் விஷயத்தை கேட்க வேண்டியதானே, அவள் நேரில் வாங்க அப்போ தான் சொல்ல முடியுங்க மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னவா இருக்குன்னு தெரில மீனா, நம்ம கிளம்பி போலாவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னே, மாமா ஒரு நிமிஷம் இருங்க மாமா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காமிச்சு கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா வந்துட்டு, என்னை அப்படியே பிடிச்ச விஷயங்கிற என்னன்னு சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த ரூம் இருக்குது பாருங்கள், அந்த ரூம் 24 நம்பர் ரூம், அந்த ரூம்லேருந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் யார் வெளியில் வரான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு வெளில வராங்க. யாருன்னு பார்த்தா மனோஜை பார்த்தோன்னே, என்ன இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான், ஆமாம் யாருக்கு உடம்பு சரியில்லை, எதுக்கு இங்கே வந்திருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதார உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா போச்சு போங்க மாமா, நானும் அப்படி தான் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணியிருக்கு, அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட்னு சொல்கிறாங்க, ரிசப்ஷனில் அப்படி தான் வந்துட்டு என்ட்ரி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற, யார் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணோடைய பேர் கனகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் நேரம் மனோஜ் வெளியில் உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தா வந்துட்டு கனகாவுடைய அம்மா தேவி வெளில வராங்க. வந்து மனோஜுக்கிட்ட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி இப்படி ஆச்சுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. தெரில மாப்பிள்ளை, அவள் எப்படியோ வந்து மாடியிலேருந்து வந்தா, எதையோ விளையாண்டுக்கிட்டே ஃபோன் எடுத்துக்கிட்டு வந்தா, தவறி கீழே விழுந்துட்டா, அங்கே படிக்கட்டில் ஏதோ சிந்தி இருந்திருக்குது, தெரியாமல் காலை வச்சு கீழே விழுந்துட்டா. நல்ல வேலையாக டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் தலையில் தான் லேசாக அடிபட்டிருக்குது. ஏற்கனவே அவளுக்கு வந்துட்டு பழசெல்லாம் மறந்து ஒரு மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி இருந்துட்டு இருக்கா, மன வளர்ச்சி இல்லாமல். இப்போன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ஏன்ட்டி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அதான் சொன்னாங்கல்ல, இப்படி அடிபட்டது ஒரு நல்லது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஏதாவது பழசெல்லாம் ஞாபகம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாருல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு தானங்க மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க, அவளுக்கு குணமாயிடுச்சுன்னா தான் என்னை விட சந்தோஷப்படுறவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் முத்து மீனா பார்க்குறாங்க. அப்போ முத்து கையில் இந்த மொபைல் எடுத்து இந்த பேசுனது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணவும் செய்கிறாங்க. பார்த்தீங்களா மாமா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு இப்போது ரோகிணிக்கு இன்னும் டைவர்ஸே கொடுக்கல, ஆனால் இப்போ வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு இல்லைங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சீதா எனக்கு ஒன்றும் புரியல, என்னங்க பண்ணுறது, இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பதட்டமாக பேசுகிறாங்க. அடுத்தா முத்து, பதறாமல் இருமினா, நாம் என்ன பண்ண முடியும், அவன் அடுத்தது என்ன பிரச்சனை பண்ணியிருக்கான், எப்படி போய் இந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணால் என்ன, ஒன்றுமே எனக்கு புரியல. அந்த பொண்ணு பாவம் மனசுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, இவனுக்கு போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்களே. அது மட்டும் இல்லாமல் இவங்கள இவ்வளோ பெரிய வீட்டு ஆளுக, இவங்க எதுக்கு வந்துட்டு இன்னும் டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மனோஜ் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த 5 லட்ச ரூபா பணம் வேணும் ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, அது ஒருவேளை இவங்க கொடுத்துருப்பாங்களோ இந்த தேவி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மனோஜுக்கு கால் பண்ணுறாரு முத்து. மனோஜ் வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு, இது என்ன இவன் என்ன இந்த டைமில் கால் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சொல்லுடா முத்து, எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் காரணமாக தான். சரி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே இருப்பாங்க, ஷோரூமில் தான் இருக்க, வேறு எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நீ ஷோரூமில் இருக்கியா, எனக்கு ஒரு ஆள் வந்து நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா வந்துட்டு தகவல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கொடுத்தா, என்ன கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் பேசுகிறாங்க. டேய் இருடா, ஏன் இவ்வளோ பதற, சொன்னாங்கன்னு தான் சொன்னேன், சொல்லு இப்போ நீ எங்கே இருக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவாடா, பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் சரின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், இப்போ போயிடுவேன் ஷோரூமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஷோரூமில் இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி என்னடா இப்போ பிரச்சனை உனக்கு, இப்போ நான் ஷோரூமில் இருந்தால் என்ன, ஹாஸ்பிட்டலில் இருந்தால் உனக்கு என்ன தேவை, அதுக்கு எதுக்கு கால் பண்ண, அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான், சரி வெய் ஃபோனை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இந்த பக்கமாக திரும்பி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு திரும்பி பார்க்க போகிற சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா முத்து நின்றுட்டுருக்குறாங்க. முத்து வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்போ கனகாவோடைய அம்மா தேவியும் ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் எப்படி முத்து இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான்லாம் இங்கே வந்தது இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தகால்னு வந்துட்டு தேவியும் சொல்லிடுறாங்க. கனகாவுக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவர் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. அவர் ஏதோ வேலை விஷயமா வெளில போயிட்டார், அதனால தான் அவருடைய ஃப்ரெண்டு இவர் அனுப்பிச்சி விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி மேடம், இவனோட சேர்ந்து நீங்களும் சரளமாக போய் பேச ஆரம்பிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை முத்து, அது வந்து இன்ன வரைக்கும் நீங்களாம் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் காலே பண்ணேன். ஏய் என்னடா அதெல்லாம்,
அம்மாட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல, வீட்டில் யாருக்கிட்டையுமே ஒரு வார்த்தை சொல்லல. எப்படிடா எதுக்குடா அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற நீ? ஏங்க அவன் தான் ஏதோ அவசர கொடுக்க கேட்ட ஏதாவது வந்து அவசரப்பட்டு ஏதாவது பண்ணுவான். நீங்களுமா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை முத்து அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவமாக கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு வேறு வழி இல்லாமல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா மேடம் வழி? என்ன ரோகிணி வேறு என்ன டைவர்ஸ் பேப்பரில் கூட என்ன சைன் பண்ணி கொடுக்கல, அது டைவர்ஸும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்போ எந்த நம்பிக்கையில் இவனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இப்போ முறைப்படி பார்த்தா நீங்கள் பண்ண கல்யாணம் செல்லுபடி ஆகாது, அது ஃபஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் முத்து அப்படி சொல்கிறீங்க? அதான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு, அந்த பொண்ணு கையில் போட்டு கொடுத்தாச்சு, 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் எப்படி டைவர்ஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. அது சரி, ஏன்டா டே இவங்கிட்ட உண்மையை சொல்லலையா பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்குறாங்க. டே முத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கே பாருங்க அத்தை அவன் ஏதாவது உழையிட்டு இருக்கான், நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்கன்னு பேச விடாமல் தடுக்கிறாங்க. இருங்க மனோஜ், ஏதோ முத்து சொல்ல வராருல என்னன்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வாங்க மேடம் வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க ரோகிணி வயிற்றுல இவன் குழந்தை வளருது, இங்கே ஒரு அந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டே அதை நீ வீட்டில் வேணால் சொல்லு, நீ சொல்கிற பொய்யை அம்மா வேணால் கேட்பாங்க, நான் எதுக்கிட்ட அதெல்லாம் நம்பணும், சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் முத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு தேவி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், அந்த அம்மா வந்துட்டு டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் வந்துட்டு அதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தால் கூட கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் தான் எங்கள் ட்விஸ்ட்டே ஆகிப்போச்சே. அதான் வந்துட்டு அந்த அம்மா வயிற்றுல குழந்தை வளருது, அந்த குழந்தைக்கு வந்தால் அவங்க அப்பான்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிருச்சு. அப்போது மாசமாக இருக்கிறப்போ நான் எதுக்கு வந்துட்டு இவர் குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு நான் எதுக்கு வந்து டைவர்ஸ் பண்ணணும்? இனிமேல் டைவர்ஸுங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது, இனிமேல் எக்காரணத்தை கொண்டு நான் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அது கராராக சொல்லிட்டு போயிருச்சு. இனிமேல் வந்துட்டு எப்படி அது டைவர்ஸ் டைவர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, எங்கிட்டலாம் எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க இவர் தான் சொன்னார், 5 லட்ச ரூபா கொடுத்தா அந்த பொண்ணு டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அதை நம்பி தான் நான் கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்ககிட்டயாவது நீங்கள் பேசி இருந்திருக்கலாம், நீங்கள் வாட்டுக்கு இப்படி முடிவு பண்ணி வச்சுட்டு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மனோஜ் வந்துட்டு, பாருங்கள் இவ்வளோ பெரிய சிக்கலுக்கு காரணமே நீங்கள் தான். நான் அவ்வளோ தூரம் நான் சொன்னேன், பணத்தை கொடுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்ககிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறேன்னு, என் மேலே நம்பிக்கை இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறேன். நீங்கள் அதையாவது நீங்கள் உடனே கொடுத்துருந்தீங்கன்னா கூட இந்நேரம் அப்போ வந்து டைவர்ஸ் வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுத்ததே லேட்டு. கரெக்டாக நான் பணத்தை கொண்டு போய் கொடுக்குறப்போ அவள் வந்து மயக்கம் போட்டு விழுகும், அவள் வயிற்றில் குழந்தை இருக்குதுங்க விஷயம் தெரியவும் எல்லாமே தள்ளி போயிடுச்சு. இப்போ என்னை வந்து நீங்கள் இப்படி சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இந்த அத்தனைக்கு காரணம் நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அந்த ரோகிணியோட சேர்ந்து குடும்பமும் நடத்துகிறீங்க, அதே சமயத்தில் என் பொண்ணு கழுத்துலையும் தாலி கட்டிருக்கிறீங்க, எப்படி உங்களால் இப்படிலாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே டாக்டர் வராங்க, வந்துட்டு கனகா கண்ணு முழிச்சிட்டாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு கனகா வந்துட்டு, அம்மா எப்படிம்மா நான் எங்கேம்மா இங்கே எதுக்கு வந்திருக்கேன், எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுது மனோஜுக்கும். பரவாயில்ல இந்த பொண்ணுக்கு தெளிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அம்மா இதெல்லாம் யாருமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனா மனோஜ் எல்லாம் பார்த்து கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாங்க, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டர் எதுவும் பேச விடாமல் அனுப்பிச்சி விட்றாங்க. வெளில வந்தோன்னே வந்துட்டு, என்ன பொண்ணுக்கு எல்லாமே தெரியுது போல இருக்குங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தேவிகிட்ட கேட்குறாங்க. முத்து அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என்ன மனோஜ் யாருன்னே அவளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது பரவாயில்ல விடுங்க, இப்போ கல்யாணம் ஆனால் தானே சொல்லிட்டா போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ சிக்கலுக்கு நடுவில் அவளுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையே நான் மறைச்சிடலான் இருக்கேன். இங்கே பாருங்க மனோஜ், நீங்கள் எனக்கு நான் கொடுத்த பணத்தை கொடுங்கன்னு